இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, உண்மையான ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உண்மையான ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, மற்றவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம சில ஜெபங்கள் பண்ணுவோம். அது உண்மையான ஜெபம் கிடையாது. உண்மையான ஜெபம் அப்படிங்கிறது நம்ம தேவன்கிட்ட பேசுகிறது. அதில் ரொம்ப நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த காலம் ஏஐயுடைய காலமாக இருக்குது. அதாவது ஒரு செயற்கையான ஒரு காலமாக இருக்குது. ஜெபத்திலும் கூட நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஜெபம் இருக்க தான் செய்யுது. அதாவது உண்மையான ஜெபம் அப்படிங்கிறது உங்கள் உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஜெபம். தேவனுக்கு நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையான ஜெபமாக இருக்கணும். அதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ யார் கண்டுபிடிங்க பகுதியில் என்ன கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி உபவாச ஜெபம் செய்த ராணி யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மரியாள், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி எஸ்தர், ஆப்ஷன் டி அன்னாள். உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணலாம். ஜெபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உதட்டளவில் நம்ம ஜெபம் பண்ணாமல் மனசார நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த உண்மையான ஜெபத்தை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உண்மையான ஜெபத்திற்கு மலைகளை அகற்றக்கூடிய ஒரு வல்லமை கூட இருக்குது. ஆனால் சில நேரம் எல்லாமே நம்ம கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் எங்க இதுக்கு மேலே எதுவுமே முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுடைய சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போவோம். இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சாட்சிக்கு நடந்திருக்கு. டேனியல் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு தந்தையா மகளுடைய அந்த மரணத்தின் பிடியிலிருந்து அவர் எப்படி வெளியில் வந்தார், அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத டேனியல் இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் சின்ன வயசுலேருந்தே நான் என் அப்பா கூட சர்ச் வேலைகள்லையும் அவங்க கூட தான் இருந்திருக்கேன். ஆனால் ஸ்கூல் படிப்பையும் காலேஜ் படிப்பையும் முடிச்சதுக்கு பிறகு தேவனை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். அதனால தேவனை நான் ரொம்ப முக்கியமாகவோ ஆழமாகவோ தெரிஞ்சுக்கல. அப்போ என்னோட அப்பா என்கிட்ட அடிக்கடி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணு, பைபிள் வசனங்களை கை கொள்ளு, அவர் கூட இணைஞ்சு இருன்னு புரிய வச்சாங்க. ஆனால் அவங்களோட பேச்சில் நான் பெருசாக கவனமே செலுத்தலை. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நாட்கள் கடந்து சென்றது. டேனியல் வேலை பார்த்து கொண்டு 2010 திருமணமும் செய்து விட்டார். திருமணத்திற்கு பிறகு சில வருடங்கள் மிகவும் நன்றாக சென்றது. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 4-5 வருஷம் ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. அவள் 7 மாதம் குறப்பிரசவத்தில் பிறந்தா. அவள் பிறந்த உடனே அவளை வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு நுரையீரல் உண்டாகலை. அதனால் அவள் பிழைப்பாளா என்னன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதோட அவளை 3 வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே தான் வச்சிருக்கணும்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு நானும் என்னோட மனைவியும் முழு குடும்பமும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்ததுனால பண ரீதியாகவும் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையின் காரணமாக குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை நடைபெறுவதற்கு அவர்கள் குழந்தையை அரசாங்க மருத்துவமனைக்கு மாற்றினார்கள். குழந்தைய பார்த்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்களுமே இன்னும் 2-3 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நானும் என்னோட மனைவியும் மனசு உடைஞ்சு போயிட்டோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டோம். இப்போ எங்கள் வேதனை இன்னும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்து 3 மாதங்கள் போயிடுச்சு.
குழந்தையோட ஆரோக்கியம் இன்னும் மோசமாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்பிறகு மறுபடியும் அவளை டாக்டர்கள் வெண்டிலேட்டரில் வச்சாங்க. இந்த தடவை அவ வெண்டிலேட்டரில் 2 மாசங்கள் வரைக்கும் இருந்தா. டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில கடகடன்னு 8 மாசங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த வியாதியின் காரணமாக டேனியல் முழுவதுமாக உடைந்து விட்டார். இந்த நேரத்தில் அவருடைய வேலையும் பறி போனது. கடைசியில் நான் தேவன்கிட்டயே வர வேண்டியதாச்சு. ஏன்னா தேவனை தவிர என்னோட மகளுக்கு யாரும் உயிர் தர முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா பணத்தாலையும் அவளை காப்பாற்ற முடியல, அறிவாலையும் அவளை காப்பாற்ற முடியல. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தேவனுக்கு முன்னாடி நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தேவனே, நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். நான் உங்களையோ உங்களோட முக்கியத்துவத்தையோ நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் அழுது என்னோட தவறுகளுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மன வருத்தப்பட்டேன். இந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்குள்ள ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். என்னோட மகளுக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் தர முடியுங்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப நானும் என்னோட மனைவியும் நாம நமக்காக வாழாம தேவனுக்காக வாழ்வோம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்தோம். தேவனோட வார்த்தைப்படி நடப்போம்னு தீர்மானம் செஞ்சோம். அதுக்கப்புறம் எங்க முடிவுல எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும்னு நம்பினோம். இப்பொழுது டேனியல் தன்னுடைய தாழ்மை மற்றும் உண்மையோடு தேவனிடத்தில் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஜெபம் செஞ்சாலும் கூட ரொம்ப முன்னேற்றம் எதுவும் இல்லை. டாக்டர்கள் 8 மாசத்துக்கு பிறகு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணினாலும் ஆக்சிஜனோட தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து நாங்க எங்களோட மகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்றப்ப ஒரு நாள் ஒரு வசனம் எனக்கு அப்ப ஞாபகம் வந்துச்சு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இந்த வசனத்தின்படி நாங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு ஜெபம் செஞ்சோம். ஒவ்வொரு தடவையும் நாங்க ஜெபம் பண்றப்ப அவரோட ஆக்சிஜன் எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் ஆக்சிஜன் எடுப்போம். அது மாதிரி ஒரு சனிக்கிழமை நாங்க ஜெபம் செஞ்சுட்டு அவளோட ஆக்சிஜனை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். அப்ப அவளோட ஆக்சிஜன் லெவல் 1 போல இருந்துச்சு. நாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்பவே நன்றி சொன்னோம். மகளுக்கு குணமான பின்பு ஜெபம்தான் வாழ்க்கையின் ஆதாரம் என்று டேனியல் தெரிந்து கொண்டார். நீண்ட நாட்களாக வெண்டிலேட்டர்லையும் ஆக்சிஜன்லையும் இருந்ததுனால அவளோட மூளையிலையும் கண்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவளை அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது ஆப்ரேஷன் கூட செய்ய வேண்டியது இருக்கும்னு டாக்டர்கள் சொன்னாலும் கூட, ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு என்னோட மகளுக்கு 10 வயசாகிடுச்சு. என்னோட மக நோய்வாய்ப்பட்டப்ப நாங்கள் ரொம்ப துக்கப்பட்டோங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் தேவனோட வார்த்தை ரோமர் 8:28 இப்படி சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. அதனால இன்னைக்கு தான் நான் இந்த வசனத்தை நம்புறேன். நன்றி டேனியல் சார், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம உண்மையா நேர்மையா மன வருத்தத்தோட ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால் பார்க்க முடியுது. நடக்கவே முடியாத காரியங்களையும் கூட தேவன் நமக்கு நடத்தி தருகிறார். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. பைபிள்லையும் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், எலியா தீர்க்கதரிசியை பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆகாப் அப்படின்னு ஒரு மோசமான ராஜா இருந்தான். அந்த ராஜா முன்னாடி இந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தாவை மழை பெய்யக்கூடாது அப்படின்னு ஜெபம் செஞ்சாரு. 3.5 வருஷங்கள் அங்க மழையே பெய்யல, பெரிய பஞ்சம் வந்தது. ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இயற்கை வளங்களை அடைத்து வைத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகி இறக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல எலியா மறுபடியும் ஜெபித்த போது தேவன் மழையை பெய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு சாதாரண மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்றால் நமக்கும் கூட அவர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உடல் ரீதியா, மன ரீதியா, ஆவிக்குரிய ரீதியா, பொருளாதார ரீதியா என்ன பஞ்சம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்படி எலியா ஜெபித்த போது தேவன் மழையை வருஷிக்க பண்ணினாரோ,
இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது அதே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த அற்புதத்தை அவர் உங்களுக்கும் செய்கிறார். பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது இதே அற்புதத்தை அவர் உங்களுக்கும் கூட செய்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய உண்மையான ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா தயங்காம எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உண்மையான ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போறோம். கீதா அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த நேரம் இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்த கீதா டோலி தன்னுடைய மகளின் தோளில் சில கொப்பளங்களை பார்த்தபோது அது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. மகா குழந்தையா இருக்கிறப்போ அவளோட ட்ரெஸ்ஸை மாத்துறப்போ முழு ட்ரெஸ்ஸும் வெள்ளையாயிடும். அந்த தோல்ல இருந்ததும் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். இது சரியாகாது. இருக்கிற வரைக்கும் நீங்க அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். முழுசா குணமாகாதுன்னு டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. கீதா தன்னுடைய மகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அவருடைய அண்ணி அவருக்கு சில ஆலோசனைகளை தந்தார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்க மகளுக்கு சரியாயிடும்னு எங்க அண்ணி சொன்னாங்க. ஆனா தொடக்கத்துல எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. அப்புறம் சரி செஞ்சு பாப்போமேன்னு நினைச்சோம். அந்த ஒரு நாள் கீதா தன்னுடைய மகளுக்காக ஜெபம் செய்ய தொடங்கினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. ஆனால் கீதாவினுடைய நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. பிறகு ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டில் வித்தியாசமாக உணர்ந்தார். மகா தூங்கிக்கிட்டு இருந்தா. திடீர்னு மழை பெஞ்சுது. குழந்தைங்க எல்லாமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். படுத்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு என்னோட பார்வை மேல போச்சு. பார்த்தப்பதான் தெரிஞ்சது கட்டை உடஞ்சி இருக்குதுன்னு. ஆண்டவர் எங்களை எச்சரிச்சாரு. இல்லைன்னா நைட்டு அங்கேயே தூங்கினோம்னா கூரை உடஞ்சி அது எங்க மேலேயே விழுந்திருக்கும். கூரையை பற்றி கவலைப்பட்ட கீதா இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் செய்தார். சீக்கிரமே அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. கொத்தனார் கிட்ட பேசினப்ப இதுக்கு மேல இருக்கிற கட்டைகளையும் மற்ற எல்லாத்தையும் எங்கிட்ட தந்துடுங்க. அதுக்கு பதிலா நீங்க கம்பிக்கும் சிமெண்ட்டுக்கும் மட்டும் ரெடி பண்ணுங்க. நான் உங்களுக்கு செட்ரிங் போட்டு தந்துடுறேன்னு சொன்னாரு. இப்படிதான் தேவன் எங்களுக்கு உதவி பண்ணாரு. அப்ப எங்க 2 ரூமோட அந்த சென்ட்ரிங் வெறும் 20,000 ரூபாயில நாங்க போட்டோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை பார்த்தபோது கீதாவிற்கு நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. அதன் பிறகு ஒரு நாள் அவருடைய மகள் குணமாகிவிட்டாள். நான் நிறைய ஜெபம் பண்ணல. தேவனே என்னோட மகளை குணமாக்குங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். இப்போ அவ நல்ல ஆரோக்கியமா இருக்கா. நல்ல குடும்பத்துல அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது அவளோட மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க. அவளுக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காங்க. தேவன் அவளுக்கு அழகான மகனையும் கொடுத்திருக்காரு. அதாவது அவளோட குடும்பத்துல அவ ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கா. பல வருஷங்கள் கடந்து விட்டாலும் கூட இன்றைக்கு கீதா தன்னுடைய மனதை தொட்ட அந்த வசனத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார். தேவன் தொடர்ந்து என்னுடைய ஜபங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இப்பவும் கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த வசனத்தை நான் சொல்லுவேன்.
இயேசு என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எல்லா நேரமும் என்னை வழி நடத்துவார். அவர் பத்திரமாக கொண்டு செல்வார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தனக்கு கொடுத்த சமாதானத்திற்காக குடும்பத்துடன் சேர்ந்து அவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். தேவன் தந்த வாழ்க்கைக்காக இதுவரைக்கும் என்னைக்கும் என்னோட குடும்பத்தையும் நடத்தினதுக்காக, பல விபத்திலிருந்து காப்பாத்தினதுக்காக, மிகப்பெரிய சந்தோஷத்தினால நிரப்பணத்துக்காக, சமாதானத்தால நிரப்பணத்துக்காக அவருக்கு எப்பவும் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நன்றி கீதா மேடம், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நாங்க உங்களுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கூட தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஒருவேளை ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கீங்க, என்னால் தொடர்ந்து ஜெபிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் நிச்சயமா உண்மையான ஜெபத்தை தேவனிடத்துல வைங்க. அவர் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. இதுதான் நம்ம சாட்சியா பார்த்த டேனியல் அவங்க வாழ்க்கையில பார்த்தோம், கீதாவுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம், பைபிள்ல எலியாவுடைய ஜெபத்துக்கு கிடைத்த அந்த வல்லமையையும் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நீங்களும் கூட தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் ஒவ்வொரு முதலாவது மூணாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வர போறாங்க. பிரேயர் ஒரு தேவை மட்டுமே கிடையாது, அது தேவன் கிட்ட பேசுற ஒரு உரையாடல். பிரார்த்தனையால எல்லா சூழ்நிலைகளையும் மாத்த முடியும். சோ நீங்க இந்த லைவ் பிரேயர்ல கண்டிப்பா கலந்துக்கணும். 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி ஜூலை மாதம். சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம உண்மையான ஜெபம் பண்ணும்போது தேவன் அதற்கு பதில் தருகிறார் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெபிக்கும் போது நம்ம ஒரு குழந்தைய போல ஜெபிக்கணுமா? எனக்கு சரியாக ஜெபிக்க தெரியாது, எனக்கு சரியான வார்த்தைகள் வராது அப்படிலாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களை பாருங்களேன், அதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. அதற்கு என்ன மொழி மழலை தெரியுமோ அப்படியே அது பேசும். ஆனால் அதோட தாய்க்கு நல்லாவே அது புரியும். நம்ம ஜெபிக்கும் போதும் கூட அப்படி தான் இருக்கணும். நம்ம ஒரு குழந்தையை போல மாறணும் அப்படின்னு தான் பைபிளும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்ம உண்மையான மனசோட நம்ம தேவன் கிட்ட பேச போகிறோம். அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஜெபத்தில் கேட்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோட உண்மையான ஜெபத்தை கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் தர்றதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட வெளிப்புற தோற்றத்தை அல்ல, எங்கள் மனசில் என்ன இருக்குன்னு பார்க்குற தேவனா நீங்கள் இருக்கீங்க. அதனால் எனக்கு ஜெபம் செய்ய தெரியாது, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு ஒரு குழப்பத்தோட தயக்கத்தோட ஜெபம் பண்ணாமல் இருக்கிற எல்லாருக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தயக்கத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு குழந்தையுடைய மழலை மொழி தாய்க்கு புரிவது போல தங்களுடைய ஜெபத்தையும் தேவன் புரிஞ்சுப்பாரு என்கிற தெளிவை அவங்களுக்கு நீங்கள் தாங்க. தயக்கம் இல்லாமல் ஜெபம் பண்ண அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நாங்கள் வெளிப்பிரகாரமாக அடுத்தவங்களுக்காக ஜெபிக்காம அப்பா நேர்மையான மனசோட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையை தாங்கப்பா. அப்பா, இப்போவும் எல்லா சந்தேகத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்க. அப்போ உங்கள் மேலேயும் ஜெபத்திலையும் நம்பிக்கை வைக்க அவங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய மனசை பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. இப்போ இன்றைக்கான வேத வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. உண்மையான மனசோட நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பதில் தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த கடினமான நேரத்தில் இருந்தாலும் சரி, இங்கே உண்மையாக ஜெபிக்கும் போது தேவன் அதற்கு பதில் தருகிறார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம சாட்சியாக பார்த்த டேனியல் அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி,
கீதா அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பைபிளில் எலியாவுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார். ஜெபத்தில் அந்த வல்லமை வெளிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மள மாதிரியே எலியாவும் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்காரு. அவர் ஜெபம் செஞ்சபோது தேவன் வானத்தை அடைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பஞ்சம் வந்தது, அதெல்லாம் பார்க்குறோம். திரும்பவும் அவர் ஜெபித்த போது அவர் மழையை வருஷிக்க பண்ணினார். மழை பெய்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலாம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. की आंखें